நோக்கத்தை புரிஞ்சுக்குங்க. நோக்கத்தை புரியாதவங்க விரும்புகிற ஆசை தான் பொருள் ஆசை. நோக்கமே தெரியாமல் எனக்கு பொண்ணு பொருள் வேணும், நான் என் பொண்டாட்டி என் பிள்ளை அப்படின்னு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க இப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு பேர் பொருள் ஆசை, அதுக்கு பேர் பண ஆசை. அவர்கள் விசுவாச கப்பலையே சேதப்படுத்துகிறாங்கன்னு போட்டிருக்குது. ஆனால் நோக்கத்தை புரிந்து கொண்டு விரும்புகிற நீதிமானின் ஆசை நியாயமான ஆசை. நோக்கத்தை புரியாத நீதிமானின் ஆசை பண ஆசை, பேராசை, பொருளாசை. ஆனால் நோக்கத்தை புரிந்து கொண்டு கர்த்தர் எனக்கு எது கொடுக்குறாருன்னா, ஃபஸ்ட்டு நான் அனுபவிக்கணும், நானும் என் பிள்ளைகளை அனுபவிக்கணும். ரெண்டாவது, ஆலயன்னு வரும்போது என் மனது உதாரத்துவமாக இருக்கணும் ஆலயத்தினுடைய காரியங்களை கொடுக்கறதுக்கு. மூன்றாவது, ஆத்தும ஆதாய பணிக்கென்று நான் பணத்தையும் பொருளையும் செலவழிப்பேன் என்று நம்பி கர்த்தர் எனக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்கிறார். உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை மாத்திரம் இல்லை, பணத்தையும் கொடுத்துருக்கிறாரு. சொல்கிறாரு, உலக பொருட்களிலே நீங்கள் உண்மையாக இராவிட்டால் அப்படின்னா ஒரு வார்த்தைலாம் சொல்லப்படுது. உலக பொருட்களில் உண்மையாரு, கொஞ்சத்தில் உண்மையாரு. ஆண்டவர் உனக்கு கொடுத்துருக்கிற கொஞ்சத்தில் ஊழியம், ஆலயம், சபை என்று வரும்போது உனக்கு இருக்கிறதுல கொஞ்சத்தை கொடுக்க நீ பழகிட்டீன்னா அப்போவே ஆண்டவர் அறிஞ்சுக்கிடுவார், உன் இருதயம் எது மேலே இல்லை, பணத்து மேலே பொருள் மேலே இல்லை, தேவனுடைய நோக்கத்து மேலே இருக்குன்னு கர்த்தர் அறிந்து கொள்வார். அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் ஏராளம் கொடுப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். நோக்கத்தை புரிந்து கொண்டால் நான் சொல்கிறேன், பொண்ணும் பொருள் இந்த விஷயத்தில் இதே மதுரை மாவட்டத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கி விடலாம். உங்கள் வீட்டில் ஏராளமான பொண்ணு குவியும். கர்த்தர் பாரபட்சம் இல்லாதவர். எப்படி ஆகும்னு எனக்கு தெரியாது. அவர் சொல்லியிருக்கிறாரு, கடலுக்குள்ள மறைந்திருக்கிற சம்பூரணத்தையும் மணலுக்குள்ள மறைந்திருக்கிற பொருட்களையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நோக்கத்தை புரிந்து கொண்டால்